அன்பானவர்களே, நீடிய ஆயுளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னபடி, நீடிய ஆயுள் என்பது முற்றிலும் 100க்கு 100 கர்த்தருடைய கரத்திலே இல்லை. தேவன் சில நிபந்தனைகளை வேத புஸ்தகத்திலே கொடுத்திருக்கிறார். அதை கவனிக்கும் பொழுது நாம் நீடித்து வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் ஜீவாதிபதி. பொதுவான சில சத்தியங்களை நாம் அறிந்து வைத்திருப்பது நமக்கு நல்லது. தேவன் ஜீவாதிபதி. எல்லா ஜீவனும் அவருக்குள்ளே இருந்து உருவாகிறது. அவர் கொல்லுகிற தேவன் அல்ல. யோவான் 10:10 இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். நானோ என்று கர்த்தரங்கொரு வித்தியாசத்தை காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நானோ மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். பூமிக்கு பரலோகத்தை விட்டு எதற்காக வந்தீர் என்ற கேள்விக்கு பதில் அங்கே சொல்லுகிறார். நானும் மனிதருக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே, பண விஷயத்திலே, குடும்பத்திலே, எல்லா ரீதியிலும் அருமையானவர்களே ஜீவன் உண்டாயிருக்கும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று கர்த்தர் பதில் சொல்வதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 92:12 இவ்விதமாக சொல்லுகிறது. சங்கீதம் 92:12 நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். மறுபடியும் வாசிக்கிறேன். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். பனை உங்களுக்கு தெரியும் பாருங்க, அதுக்கு எந்த பிரான்ச்சஸும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்முடைய தேவனை போல அருமையானவர்களை நேர்மையாக உயர எழும்பி போகிறது. எல்லா மரத்தை காட்டும் உயர்ந்து விடுகிறது. லீபனோனுடைய கேதுரு அது மிக வலிமையானது. வலிமையானவருடைய மக்கள் அதை விரும்பி தேடி வாங்கினார்கள். நெடுநாள் ஜீவித்தது. பனையும் நெடுநாள் ஜீவிக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே நீடித்து வாழ்கிற அந்த வாழ்வுக்கு கர்த்தர் இதை ஒப்பிட்டிருக்கிறார். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். நீதிமான் என்றால் யார்? பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரிலும் யாவரும் நீதிமான்கள். நீதிமான்களத்தில் சில குறைகள், பிசகுகள் இருக்குமா? ஆம். அதன் மத்தியிலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த செயல் நிமித்தம் தேவன் அவர்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறார். இந்த உலகம் கடைசியில் நியாயத்து இருக்கப்படும் பொழுது 2 கூட்டமாக இந்த உலகத்தை கர்த்தர் நியாயந்திருக்கப் போகிறார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
ஒன்று நீதிமான்கள், அடுத்தது அநீதிமான்கள். ஒன்று செம்மறியாடு, அடுத்தது வெள்ளாடு. அவ்வளவுதான். ரெண்டுக்கும் மத்தியில் வேற ஒன்றும் இல்லை. ஆகவே பேர்கிறிஸ்தவ ஜீவியத்தை எல்லாம் விட்டுவிட்டு இந்த நாட்களிலே இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுவோம். இதுவரை இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காதவர்கள் இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுவோம். இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நீதிமான்கள் என்ற பெரிய ஒரு பட்டத்தை கர்த்தர் சூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆகவே பரலோகத்துக்கு போகணுன்னா நீதிமானாக மாறணும். நல்லவனாக இருந்தால் போதாது, கிறிஸ்தவனாக இருந்தால் போதாது. அநேக லட்சம் கிறிஸ்தவர்கள் நரகத்துக்கு போக போகிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? ஏன்? பாவம் செய்தனால் மாத்திரமல்ல, இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஆலயத்திலே போதிக்கப்படவில்லை. இயேசுதான் எல்லாவற்றுக்கும் மைய புள்ளி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்தான் சிருஷ்டிகர், அவர்தான் போஷிக்கிறவர், நடத்துகிறவர், நாசில சுவாசி தருகிறவர், இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறவர். ஆகவே அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ ஜீவியத்தின் அஸ்திவாரம் என்பதை சரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானுடைய நீதி என்ற பதத்தினுடைய அர்த்தம் என்ன? நீதி என்றால் நேர்மையாக நிற்பது என்ற அர்த்தம். ஸ்டாண்டிங் ஸ்ட்ரைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுக்கு முன்பாக குற்ற உணர்வு இல்லாதபடி, பயம், தாழ்வு மனப்பான்மை இவெல்லாம் இல்லாதபடி அருமையானவர்களே நேர்மையாக நிற்கிறவர்கள் நீதிமான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரையும் நீதிமான்களாக கர்த்தர் கணிக்கிறார். அவர்தான் படைத்தவர், அவர்தான் சிருஷ்டியர், அவருடைய வார்த்தை ஃபைனல். ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான்கள். நீதி என்பது தேவ சமூகத்திலே அந்த இயேசுவின் நிமித்தமாக, இயேசு நம்முடைய உள்ளத்திலே நம்மோடு கூட இருக்கிறபடினாலே தைரியமாக குற்ற உணர்வு இல்லாதபடி நிற்கக்கூடிய திராணி, தைரியமாய் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம், ஜெபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்ளலாம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையிலே அருமையான ஒரு நிறைவு இருக்கும். காரணம், இந்த நோக்கத்தோடு தான் தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். இயேசு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இங்கே ஆதாமை நாம் பார்க்கிறோம். ஆதியாமத்திலே படைக்கும் பொழுது நீதிமானாக படைக்கப்பட்டான். எனக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வெள்ளையிலே தேவன் அவனை தேடி ஏதேனுக்கு வந்தார். தேவன் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு மனிதனை தேடி வந்தார். அவன் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு தேவனோடு கூட உறவாடினான். மற்ற காரியங்களெல்லாம் செய்தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் பிரதானமாக தேவனோடு உறவாடினான். தேவனுடைய ஆலோசனை கேட்டான், தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அருமையானவர்களே, ஏதேனாக இருந்தது.
ஏதேன் என்றால் இன்பம் என்ற அர்த்தம். இன்பம் என்றால் துன்பம் இல்லை என்ற அர்த்தம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கை, பரலோகத்தினுடைய வாழ்க்கையினுடைய டூப்ளிகேட். பரலோகம் பெரிய கோலம், பூலோகம் சின்ன கோலம். பரலோகத்தில் இருக்கிறவர் அகிலோகத்துக்கு நீதிமான். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் எல்லாரும் குட்டி நீதிமான்கள். இவர் எல்லாரும் சேர்ந்து நிச்சயமாய் பரலோகத்திலே வாழப்போகிறார்கள். அதுதான் தேவ குடும்பம். அது வரைக்கும் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முடிவு அதுதான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே முடிவுக்கு வழியை நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். கீழே இறங்கி பாதாளத்துக்கு போனாலும் போகலாம், மேலே ஏறி பரலோகத்துக்கு போனாலும் போகலாம். பரலோக வாழ்வு இனிமையான வாழ்வு. பாதாள வாழ்வு எரிகிற அக்கினி 24 மணி நேரமும். விடுதலையே கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீட்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலம் எல்லா மனிதருக்கும் காத்திருக்கிறது. பூலோகமா பரலோகமா? இயேசு வேண்டுமா வேண்டாமா? நீதிமானாக மாற விரும்புகிறாயா அல்லது அநீதிமானாக பாதாளத்துக்கு போக போகிறாயா? பாருங்கள், வேறு கேள்வியே கிடையாது. நீ கிறிஸ்துவ பேர் வச்சிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், குழந்தை ஞானஸ்நானம். ஆனால் அருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் கோடி பேரிலே ஒரு சிலரை மாத்திரம் நீதிமான்களாக கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். பாருங்கள், அவன் நீதிமானாக படைக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட உறவாடினான். அவருடைய ஆலோசனையை கேட்டான். அவருடைய ஆசீர்வாதத்தோடு ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். மனிதனுக்கு ஒரு குறையுமே இல்லை. கர்த்தர் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடி அவனுடைய வாழ்க்கையை பூரணமாக கர்த்தர் ஆக்கி கொடுத்திருந்தார். ஆனால் அருமையானவர்களே, ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். அந்த மரண விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டாம், சாப்பிடுகிற நாளிலே நீ சாகவே சாவாய் என்று ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஒரே ஒரு கட்டளை தான், 10 கட்டளை இல்லை, ஒரு கட்டளை. அந்த ஒரு கட்டளையை அவன் மீறினான். அதுதான் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதர்களுக்கு பாவம் சொல்லும்போது பீடி பொடி குடி அது இதுன்னு சொல்லி பெரிய லிஸ்டையே கொண்டு வராங்க. இதெல்லாம் பாவத்தினாலே வந்த விளைவுகள். ஆனால் மனிதன் நீதிமானாய் படைக்கப்பட்டவன் அநீதிமானாய் மாறினான். தேவனுடைய மகனாய் படைக்கப்பட்டவன் பிசாசின் மகனாய் மாறினான். பரலோகத்திற்கென்று படைக்கப்பட்டவன் பாதாளத்தின் குழிக்குள்ளே போய் விழுந்துட்டான். அருமையானதாகவே அநீதிமானாய் அவன் மாறினபடினாலே தேவனை பார்க்க முடியல. பயம், தைரியம் இல்லை. தேவன் வந்திருக்கிறார். அவர் பாருங்கள், நம்முடைய தேவன், அவர் காட் இஸ் அ வெரி பங்க்சுவல் காட். பகலின் குளிர்ச்சியான நேரத்தை ஆதாம் தெரிந்தெடுத்தான் என்று பல ஆண்டுகள் நான் யோசித்து கொண்டிருந்தேன். வேதத்தை ஆழமாய் படிக்கும் பொழுது ஆதாம் அல்ல, தேவன் தெரிந்தெடுத்தார்.
மனிதனோடு உறவாட சரியான வேலை எது என்பது தேவனுக்கு தெரியும். தேவன் தெரிந்தெடுத்து பங்க்சுவலாக அந்த இடத்துக்கு, ஏதேன் தோட்டத்துக்கு இந்த மனிதனை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து விட்டார். இன்றைக்கு ஆதாம் அருமையானவர்களே தேவனை பார்க்க பயந்து இலைகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். தேவன் அவனை அருமையானவர்களே கொண்டிருக்கலாம். ஏனென்றால் ஜீவ மரத்தினுடைய கனியை சாப்பிட்டு என்றைக்கும் நித்திய ஜீவராசியாய் வாழ வேண்டிய மனிதன் பிசாசுடைய வார்த்தைகளை கேட்டு அவன் பாதாளவாசியாய் மாறிப்போனான். அவனுக்கு தண்டனை அவசியம். உலக ரீதிப்படி, உலக நியாயத்தின்படி அவனை கொண்டிருக்க வேண்டும் கர்த்தர். ஆனால் கர்த்தர் கொல்லுகிற கர்த்தர் அல்ல, அவர் வாழ வைக்கிற கர்த்தர் என்பதை வேதத்திலிருந்து ஏற்கனவே நான் எடுத்து சொன்னேன். ஒரு பகுதி மாத்திரமல்ல, வேதம் முழுவதும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று போதிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் கூட தேவன் அன்பினாலே தான் சில காரியங்களை செய்தார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் நடக்கிறது எல்லாம் அருமையானே நல்ல காரியமாக இருந்தால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது, தீய காரியமாக இருந்தால் அது பிசாசிலிருந்து வருகிறது என்பதை முதலாவது கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே இறைகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டான். தேவன் மனிதனை அருமையான உயிருக்கு உயிராக நேசித்தார் என்றால் அது மிகையாகாது. உண்மை. நான் சத்தியத்தை பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவன் தன்னுடைய மனிதனை உயிருக்கு மேலாக நேசித்தார் என்றால் அது உண்மை. பாருங்கள், இவனை கொல்வதற்கு பதிலாக இவனை தேடுகிறார். காண இல்லை. அவை கூப்பிடுறாரு, சத்தம் கொடுக்குறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? வேதத்தின் ஆரம்பத்தையும் வேதத்தின் முடிவையும் அருமையானவர்களே நன்றாக கற்றுக்கொள்கிறவர்கள் தேவன் கொடூரமானவர் என்ற பிசாசனுடைய ஒரு எண்ணத்தை அருமையானவர்களே உள்ளே பதிக்க மாட்டார்கள். அவ்விதமாக நான் பதித்து வைத்திருந்தேன். பல ஆண்டுகளாக வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஒரு திருப்பம் ஏற்பட்டது. சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. தேவன் அடிக்கிறவர் அல்ல, கொல்லுகிறவர் அல்ல, தண்டிக்கிறவர் அல்ல. தேவன் அருமையாளர்களே மன்னிக்கிறவர். மனிதனை அன்றைக்கும் தேடி வந்து விட்டார். அவன் தவறு செய்து விட்டான் என்று தேவனுக்கு தெரியும். இருந்தாலும் அருமையானவர்களே தேவன் அவனை தேடி வருகிற காட்சியை பார்க்கிறோம். தேடி பேர் சொல்லி அவனை அழைத்து அவனுக்கு ஒரு மாற்று வழியை அருமையானவர்களே கண்டுபிடித்து அவனை காப்பாற்றி அவனை வாழ வைப்பதுதான் தேவனுடைய திட்டம் என்பதை உள்ளத்திலே பதித்து கொள்ளுங்கள். சத்தியத்தை குறித்த அறிவு மிக மிக அவசியம். அநேக மக்கள் தேவன் பொல்லாதவர், அடிக்கிறவர், நொறுக்கிறவர், வர்ற கஷ்டமெல்லாம் அவர்கிட்டதான் வருது என்ற எண்ணத்தை உள்ளே ஆழமாய் பயித்து கொண்டு வெளியே மன்றாடுகிறோம் ஆண்டவரே, கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, கண்ணீர் விடுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி வெளியே அருமையானவர்களே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. நம்முடைய தேவன் பிரச்சனைகளை தீர்க்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், பிரச்சனைக்கு பதில் சொல்கிற தேவன். அவருக்குள்ளே எல்லா பதிலும் இருக்கிறது. காரணம், அவர் உலகத்தை படைத்தவர், உன்னை படைத்தவர்.
ஆகவே இந்த காலை வேளையிலே இதுவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தரை நேசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உன் புருஷனை காட்டிலும், பிள்ளையை காட்டிலும், யாரை காட்டிலும் உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். உன்னுடைய பிரச்சனைக்கு அவர் பதில் கொடுக்க வேண்டும் என்று ஆர்வமாய் பரலோகத்திலிருந்து இறங்கி பூலோகத்திலே உன்னை தேடி கண்டுபிடிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். ஆகவே ஆதாமை கர்த்தர் தண்டிக்க விரும்பவில்லை. ஆனால் ஆதாமுக்கு தீர்வை கொடுக்க விரும்பினார். ஆதாமுடைய பிரச்சனை அவனை விடுதலையாக்க விரும்பினார். அவனுடைய பிரச்சனை லேசான பிரச்சனை இல்லை. அருமையாக நமக்கு இன்றைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. அவன் பிரச்சனை லேசான பிரச்சனை கிடையாது. வாழ்வா சாவா, அவ்வளவுதான். சாவாயின்னு சொல்லிட்டாரு, எடுத்து இந்த பழத்தை சாப்பிட்டுட்டான். இப்போ வாழ்வா சாவா. இப்போ தேவனே அன்றி அவனை காப்பாற்றுவதற்கு வேற தீர்வே கிடையாது. ஆகவே தேவன் எந்த வழியிலேயும் அவனை காப்பாற்ற வேண்டும், அவனுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும். அநீதிமானாய் இருக்கிறவனை நீதிமானாய் மாற்ற வேண்டும். அவனை இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ வைக்க வேண்டும். நிச்சயமாய் அவனை தன்னோடு வைத்து கொள்ள வேண்டும் என்ற திட்டத்தோடு அருமையான எந்த கிரயமானாலும் அவனை மீட்க வேண்டும் என்று ஏதேன் தோட்டத்திற்கு தேடி வந்தார். சத்தியத்தை அறிவீர்கள் புஸ்தகத்தின் ஆரம்பமே அன்பின் ஆரம்பமாக இருக்கிறது. மனுஷனை நிர்ணயிக்கிறதுக்கும் மனுபுத்திரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்று சத்தியம் சொல்கிறது. ஒரு துரும்புக்கொப்பான ஒரு மனுஷன் மேலே தேவனுடைய பாசம் இவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பதை எண்ணும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே பூமியிலே இப்போ அவனுக்கு ஒரே ஒரு தீர்வு இருக்கிறது. என்ன தீர்வுன்னு கேட்டால், இவனுக்கு பதிலாக ஒரு ஆள் ரத்தம் சிந்தி மரித்தால் இவன் காப்பாற்றப்படலாம். ஒரே தீர்வு. சரி, யார் இவனுக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுக்கிறதுன்னு பூமி எங்கும் தேவன் தேடினா ஒருத்தரும் இல்லை. ஆதாம் தான் முதல் மனுஷன். அவன்கிட்ட எல்லாரும் வந்திருக்காங்க. ஆகவே எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள். ஒரு பாவியை கொண்டு போய் கொன்று அவன் ரத்தத்தை சிந்தினா மனுஷன் நீதிமானா ஆக முடியாது. ஆகவே தேவனுக்கே வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையிலே ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள். அவன் யோசிச்சுட்டான், ஏதோ கொஞ்சம் அத்தையிலே எடுத்து அப்படி மூடிட்டாக்கில் அவனுடைய அவமானம் தொலைஞ்சு போகும்னு சொல்லி நினச்சிட்டான். கர்த்தர் சொன்னார், இது நீ நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, இது சீரியஸ் பிஸ்னஸ். இது வாழ்வு அல்லது சாவு, அவ்வளோதான். உனக்கு பதிலாக யாரோ ஒரு நீதிமான் ரத்தத்தை சிந்தி மறிக்க வேண்டும், அல்லது உன்னுடைய முடிவு அதோ கதி. ஆகவே தேவன் மனிதனை தேடினார். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனார்கள் என்று சத்திய வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. பாருங்கள், 51ஆம் சங்கீதத்திலே தாவீது இவ்விதமாக எழுதுகிறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். துர்க்குணத்தில் உருவானேன்,
என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆகவே ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறது பாவம் என்று அநேக கிறிஸ்தவர்கள் மூடத்தனமாக நம்புகிறார்கள். இவர் தான் ஆதியில் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், பலி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆகவே கணவனும் மனைவியும் சேர்ந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறது பாவம் இல்லை. அந்த ஆதாமுக்கு பிறந்ததுனால தாவீதும் பாவிதான், அவங்க அப்பனும் பாவிதான், அவனுக்கு பிறக்க போகிற மகனும் பாவிதான். நான் துர்க்குணத்தில் உருவானேன். என்ன துர்க்குணம்? தேவனுடைய கட்டளை மீறின துர்க்குணம். ஆகவே பூலோகத்திலே மனிதன் ஒருவனும் தேவன் கண்டுபிடிக்க முடியவில்லை. ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. மறுபடியும் வாசிக்கிறேன், அந்தபடியே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை. எந்த போதகனும் இல்லை, அல்ல பிஷப்பும் இல்லை, யாரும் இல்லை. மனிதன் பாவம் செய்ததுனால அவன் பாவி அல்ல, ஆதாமுக்கு பிறந்தபடினாலே அவன் பாவி என்று வேதம் தீர்க்கிறது. இது ரொம்ப ஆழமானது. ஆகவே இதில் யாரும் தப்ப முடியாது. ரொம்ப நல்லவர்கள் என்று தங்களை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள் கூட ஆதாமுக்கு பிறந்திருக்கிறார்கள். அநீதிமான்கள் இயேசுனுடைய உதவியை தேட வேண்டும், இல்லாவிட்டால் நித்தியமான பாதாளம். கவனிங்க. ஆகவே ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். எல்லாரும் பாவம் செய்து, நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். யாரோ ஒரு சிலர் நீங்கள் பெரிய பரிசுத்தவான் என்று ஒருவேளை யோசிச்சிருக்கலாம். கிளர்ஜி, ப்ரீஸ்ட்டு பாருங்கள், இன்னைக்கு சில ப்ரீஸ்ட்டு ஒன்றும் மக்கள் பாவங்களெல்லாம் அறிக்கிடுறாங்க. அவர் அந்த பாவத்தெல்லாம் மொத்தமாக லோடாக சேர்த்து எங்கே கொண்டு வைப்பாரோ அறிக்கையிடுவாரோ எனக்கு தெரியாது. கவனி, பாவம் என்பது அருமையானவர்களே பொல்லாத ஒரு சக்தி. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், நித்திய மரணம். மரணம் என்றால் இந்த கலரத்தோட்டம் இல்லை. ஆகவே யாராயிருந்தால் எல்லாரும் இயேசுவுக்குள்ளே தஞ்சமடைய வேண்டும், அவருடைய இரத்தத்துக்குள்ளே தஞ்சமடைய வேண்டும். அவருடைய பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய் நீதிமான்களாய் இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும். ஏனென்றால் மனிதன் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். வேறு விதமாக செயல்பட அவனாலே முடியாது. நிரந்தரமான தோல்வி பூலோக வாழ்விலே அவனுக்கு இருக்கிறது. அதற்கப்புறம் சொல்லி முடியாத தண்டனை காத்திருக்கிறது. அருமையானவர்களே, தேவன் மனிதனை அவ்வளவாய் நேசித்தார். பூமியிலே எந்த நிவாரணமும் இல்லை, எந்த மனிதனும் இல்லை அவனுக்கு பதிலாக மரிப்பதற்கு. நீதிமான் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. ஆனால் பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், அவர் நீதிமானாக இருக்கிறார். அவர் இவனுக்கு உதவி செய்ய முடியும். அவர் சில தியாகங்களை செய்வாரானால் இவனுக்கு நீதி கிடைக்கும், எல்லா தண்டனையிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். ஆகவே நித்தியத்திலே
தேவன் இவ்விதமாக சொன்னார், பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்டேன் என்று வாசிக்கிறோம். யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்டேன் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பிதாவானவர் கேட்கிறார், யாரை நான் பூமிக்கு ஆதாமை மீட்கும் பொருளாக, ஆதாமை ரட்சிக்கும் பொருளாக, ஆதாமுக்கு உதவி செய்யும்படியாக, அவனை காப்பாற்றும்படி யாரை நான் அனுப்பலாம் என்று அவர் சத்தம் கொடுக்கிறாரு. அதே வசனத்தில் எழுதப்படுகிறது, இதோ அடியேன், நான் இங்கே இருக்கிறேன், நான் போகிறேன் பூமிக்கு. பாருங்க, இந்த பூமிக்கு மிஷனரியாக வந்த முதல் ஆள் தேவன்தான். பரலோகத்தின் அந்த தெய்வத்தினுடைய ரெண்டாவது நபர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் முதல் மிஷனரியாக இந்த பூலோகத்துக்கு மனிதனுக்கு உதவி செய்வதற்காக வந்தார். பாருங்கள், அவர் இந்த பூலோகத்துக்கு சும்மா வந்துட முடியாது. மனிதன் நினைக்கிறது போல தேவன் இந்த பூலோகத்துக்கு வந்தார், கல்வாரி ஏறினார், பாவத்தை மன்னிச்சார் என்று சாதாரணமாக அது சாதாரணமாக சொல்கிறாங்க. சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. தேவனுடைய பார்வையிலே மனிதன் ஒரு வெட்டுக்கிளியை போல இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதன் சரீரத்திலே வாழுகிறான். அவனுக்கு மாம்சமும் இரத்தமும் இருக்கிறது. தேவன் பரலோகத்திலே ஆவியாக இருக்கிறார். அவருக்கு ரத்தம் இல்லை. யாரை நான் அனுப்புவேன்னு சொன்னார். குமாரனா இயேசு சொன்னார், என்னை அனுப்பும், இதோ இருக்கிறேன் அடியேன்னு சொன்னார். ஆனால் அனுப்புறது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. ஏனென்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று யோவான் 4:24 சொல்லுகிறது. ஆவியாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ரத்தம் கிடையாது. மனுஷன் மாம்சமாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? ரத்தத்தோடு இருக்கிறான், ரத்தம் மாம்சமாக இருக்கான், இல்லாட்டா மண்ணாயிடுவான். கவனிங்கள். ஆகவே தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், இவன் மாம்சமாக இருக்கிறான். இப்போ ஆவியாக இருக்கிற அந்த தேவன் மாம்ச உருவிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அவர் இந்த பூலோகத்தில் பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையானவர்களே, அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரை நான் அனுப்புவேன், அந்த பதம் முக்கியமான ஒரு பதம். யார் நமது காரியமாய் போவான். கவனியுங்கள், இங்கே பிரச்சனைக்குள்ளே விழுந்து எல்லைகளுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறது ஆதாம், மனிதன். ஆனால் கவலைப்படுறது தேவன். தேவன் அன்புள்ளவராக இல்லை என்பதை கடவுள் உனக்கு கொடுத்துருக்க அறிவு வச்சு நீயே கணித்துக்கொள். உன்னுடைய எதிர்காலத்தை நீயே நிர்மாணித்துக்கொள். கர்த்தர் நல்லவர் என்ற அறிவு உனக்கு வரும் பொழுது உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். எந்த பிசாசும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அகிலோகத்திலும் பெரியவர் எந்த மனிதனும் இல்லை, எந்த அதிகாரியும் இல்லை.
எந்த பிசாசும் இல்லை. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் சொந்தக்காரர், பரலோகத்திலும் பூலோகத்திலும் பெரியவர் நம்முடைய தேவன். பாருங்கள், அப்படிப்பட்ட தேவன் இங்கே மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, யார் நமது காரியமாய் போவான். இந்த பதெல்லாம் உங்களை எவ்வி பிடிக்கட்டும். நான் சொல்கிறேன், தேவ அன்பு உள்ளத்திலே பெருகுமானால் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே பெருக ஆரம்பிக்கும். இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மனுஷன் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி ஓடுறாங்க. ஆசீர்வாதம் இல்லை, தேவன் மேலே உள்ள அன்பு, பற்று, பாசம், மரியாதை, இவைகள் ஆட்டோமேட்டிக்காக அருமையானுடைய கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் அதனோடு வேதனையை கூட்டார். எப்படி ஐஸ்வர்யத்தை தருவார்? எப்படியும் தருவார். அவருக்கு 1008 வழிகள் இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. அது தன்னை உடையவருடைய உயிரை வாங்கும். பணத்துக்கு பின்னால் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவனுக்கு பின்னால் நாம் போகணும். அருமையான பணம் நம்ம பின்னால் விரட்டி கொண்டு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபாகமத்திலே நான் வாசிக்கிறோம், பணம், பொருள், ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்து இருக்கிறது. இந்த ஆள் எப்போ வருவான், தேவன் சொன்ன ஆள் எப்போ வருவான்னு சொல்லி காத்து இருக்கிறது. நாம் கிராஸ் பண்ணி போகும்போது இவன் தான் அந்த ஆளுன்னு சொன்னான், உடனே ஆசீர்வாதங்கள் நம்ம பின்னால் ஓடி வந்து தலை மேலே ஏறி குதித்து ஓவர்டேக் பண்ணி முந்தி ஓடி போய்விடும் என்று உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அருமையானபடியாகவே பணம் ஒரு பொருட்டல்ல, தேவன் அவர் கொடுக்கின்ற மரியாதை, அவர் கொடுக்கின்ற முதலிடம், அவர் மேல் வைத்திருக்கிற பற்று, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் தருகிற ஒரு உள்ளம், இவைகள் உனக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இவள் இருக்குமானால் மற்றவர்களெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு பரலோகம் கூட கொடுக்கும். எப்படி கொடுக்கும் என்று நீ மண்டை உடையாத. இந்த சின்ன குருவி மண்டைக்குள்ளே அவ்வளோ கட்டிக்காரத்தனெல்லாம் இல்லை. எப்படி கொண்டு வருகிறாரோ தெரியாது. அவருக்கு கோடி வழிகள் இருக்கிறது. நான் சொல்கிறேன், கோடி வழிகள் இருக்கிறது. நமக்கு 4 திசை இருக்குது, அவருக்கு கோடி திசை இருக்குது. ஆகவே ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு அவர் பெரிய முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆள் எப்படி என்பது தான் கேள்வி. ஆகவே தான் அருமையானுடைய கவனியங்கள், தேவனுடைய சுபாவம் நம்முடைய சுபாவமாக மாற வேண்டி இருக்கிறது. இங்கே பிரச்சனை மனுஷன் பிரச்சனை. அவன் சாப்பிடாதன்னு சொன்ன அந்த கனியை சாப்பிட்டு விட்டு இலைக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான், செத்து போகுமோன்னு பயந்து போய். ஆனால் கர்த்தர் சொல்றார், நமது காரியமாய் யார் போவான்? ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், மனிதன் தேவ ரகத்தைச் சேர்ந்தவன். மனிதன் குரங்கிருந்து வந்தவன் இல்லை. இன்றைக்கு வெளிநாடுகளில் எத்தனையோ கோடி டாலரை மனிதன் குரங்கிலிருந்து வந்தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு செலவழித்து வீணாக்கிட்டு இருக்காங்க. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் இல்லை, மனிதன் தேவனுக்குள்ளே இருந்து வந்தவன். தேவன் படைக்கும் போதே இந்த ஆதாமை அவனோட சேர்ந்து தான் படைச்சாரு. பாருங்க, ஆதாம் பிரச்சனைக்காக பூமிக்கு போகிறன்னு யார் அப்படி அவர் கேட்கல. நமது காரியமாய் அவன் பிரச்சனை நம்ம பிரச்சனை, அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி.
அவனுடைய வாழ்வு நம்முடைய வாழ்வு. அவன் ஜெயித்தான்னு நாம் ஜெயிக்கிறோம். அவன் தோக்குறான்னா பிசாசு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஆகவே இன்றைக்கு ஃபைட்டு பாருங்கள், போராட்டம் தேவனுக்கும் பிசாசுக்கும். அதில் இந்த மனிதனை கர்த்தர் தாம் பட்சமாக தன்னுடைய கட்சியில் சேர்த்து இழுத்துட்டு சொல்கிறாரு, விழுந்து போனது ஆதாம், அது அவன் பிரச்சனை, விட்டிருந்தா அப்படியே செத்துருப்பான். சாகக்கூடாது என்பதுதான் தீர்மானம். அவன் என்றைக்கும் நித்திய ஜீவியாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. திட்டமாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அதற்காக இவ்வளவு முயற்சிகளை தேவன் பண்ணுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம். நமது காரியமாக யார் போவான்னு சொன்னோடனே இயேசு கிறிஸ்து அது ஆதாம் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லலை, நான் போகிறேன். நம்ம முன்னூரில் யாராவது ஊழியக்காரனா தொண்டனாக இருக்கணும்னு சொன்னால் அது நான் இருக்கேன், அடிமை நான் இருக்கேன். அருமையான இப்படிப்பட்ட ஒரு ஆவி நம்ம எல்லாருக்கும் இருக்குமானால் ஒருவரும் விழுந்து போக மாட்டோம், எல்லாரும் வாழ்ந்திருப்போம், சுகித்திருப்போம், செழித்திருப்போம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நமது காரியமாக யார் போவான்னு சொல்லி தேவன் கேட்காரு, பிதாவாய் தேவன். அதுக்குள்ளே குமாரன் சொல்கிறாரு, அடியேன் நான் இருக்கேன், நான் போகிறேன். எந்தெந்த ஊழியம் செய்யணும்னு சொன்னாலும் நான் செய்கிறேன். எந்த கடமை கஷ்டம் எல்லாவற்றும் ஊடாக போக வேண்டுமானால் நான் போகிறேன். எப்படியாவது அடுத்தவன் நல்லா இருக்கட்டும், ஆதாம் நல்லா இருக்கட்டும், அவன் சந்ததி நன்றாக இருக்கட்டும் என்பதுதான் இயேசுனுடைய ஆசை. பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் இப்படிப்பட்ட அகாப்பே அன்பு என்று சொல்லுகிறார்கள். அன்பு வேற, அகாப்பே அன்பு வேற. அகாப்பே அன்பு என்பது தேவனுக்கு மாத்திரம் இருக்கிற அன்பு. அந்த அன்பு எப்போதும் மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. மற்றவர்கள் நல்லா இருக்கணும், மற்றவன் வாழ வேணும், மற்றவன் உயர வேண்டும், மற்றவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அன்பு என்பது இன்னைக்கு இந்த உலகத்தில் அன்பை பார்க்கும் பொழுது அருமையானவர்களே, சீரழிவான ஒரு வார்த்தையாக அதை ஆக்கி போட்டார்கள். தேவ அன்பை சீரழிவான ஒரு வார்த்தையை ஆக்கி போட்டாங்க. பாருங்கள், கெட்ட வார்த்தையை ஆக்கி போட்டாருங்க இந்த உலகத்தில் மனிதர்கள். அருமையானவர்களே, ஆகவே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசுவே உம்மை போல் என்ன மாற்றும், உம்மை போல் என்னை மாற்றும். மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, முதலிடம் தருவதற்கு, மற்றவர்களுக்கு ஒரு கை தாங்கலாக இருப்பதற்காக என்னை உயிரோட வையின்னு சொல்லி ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நமது காரியமாக யார் போவான்னு சொன்ன உடனே இயேசுனார் சொன்னார், நான் இருக்கேன், நான் போகிறேன். பாருங்கள், வாசிக்கிறேன், வேதத்திலேருந்து வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 2:6. இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எனக்கு கிடச்சி போச்சு விட மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கி சேர்களுக்கு சண்டை போடுறானுங்க. அந்த சேருக்கு சண்டை, இந்த சேருக்கு சண்டை, எல்லாம் சேர் சண்டை தான். பரலோகத்தில் அங்கே இந்த மாதிரி சண்டைலாம் ஒன்றும் இல்லை. நீ உட்காரு, நான் கீழே உட்காந்துக்கிறேன், அதை பற்றி பாதம் இல்லை. அருமையானுடைய விட்டு கொடுக்கின்ற ஒரு தன்மை, மற்றவர் நன்றாக இருக்க வேண்டும்
என்ற ஒரு ஆசை நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அது நீதிமானுடைய ஒரு சுபாவம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அது இவர்களுக்குள்ளே இருக்கிறது? இயேசு பெரிய நீதிமான். அவர் மூலமாக தான் நாம் நீதிமானாக இருக்கோம். அவருடைய சுபாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் போகிறேன், நீ கஷ்டம்னு நினைக்கியா, நான் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நீ நல்லா இரு, நீ நல்லா இருந்தால் அது எனக்கு போதும். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இயற்கையாகவே உள்ளே வந்து விடுகிறது. இது இயேசுக்குள்ளே இருந்து பாருங்க. அவர் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை தாமே வெறுமையாக்கி, இங்கே பாருங்க, இந்த பூமியில் எல்லாம் என்னத்தை அள்ளலாம், என்னத்தை பிராண்டலான்னு சொல்லி மனிதர்கள் அலையும் பொழுது தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, ராஜாவாக இருக்கணும்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது. ஆனால் அடிமையின் ரூபம் எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. பாருங்கள், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷன் கிடையாது, மனுஷர் சாயலானார். மனுஷர் சாயலானார்ன்னு சொன்னால் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலிருந்து தாழ்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு அருமையானவர்களே கீழே இறங்குற ஒரு காட்சி தான் அது நமக்கு எடுத்து காட்டுகிறது. உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு சகல சம்பூர்ணமும் அவரத்தில் இருக்கிறது. என்ன வேணுமோ எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. எல்லாவற்றையும் அருமையான வெறுமையாக்கி, எல்லாம் வேண்டான்னு சொல்லி இந்த ஆதாமுக்காக, ஒரு மனிதனுக்காக பாருங்க, ஏன் உனக்காக எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் கிடையாது, தேவன். அருமையானவர்களே, மனிதர் நமக்காக 33 வருஷம் மனுஷனாக இருந்தால் இந்த பூலோகத்தில் இந்த அன்பு நமக்குள்ளே பெருகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களே கவனிங்க. உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன், எனக்கும் சேர்த்தான் பேசிகிட்டு இருக்கேன். நம்முடைய சுபாவம் மாறுவதாக. 40 நாள் பாசம் இருக்கணுமா, 60 நாள் உபவாசம் இருக்கணுமான்னு சொல்லி மக்களுக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க. உன்னுடைய உபவாசம் கர்த்தருக்கு தேவையில்லை. நீ ஆள் மாறு. முதலாவது பாவியாக இருந்தவன் நீதிமானாக மாறு. நீதிமானாக மாறினவன் இயேசுவை போல மாறு. எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவை போல மாறு. பாருங்கள், நம்முடைய லட்சியம் என்ன, கோல் என்ன, எதுக்கு நேரே நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் மனிதனை தம்மை போல மாற்றும்படி பரலோகத்தை திறந்து தம்மை வெறுமையாக்கி மனிதன் ஆனான். மனிதன் இன்றைக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறான். நல்லது, ஒரு தப்பு இல்லை. ஆனால் அவரை போல மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர். அவர் பாக்கியவான்கள் என்று நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, நீ அந்த பாக்கியத்தில் பங்கு பெற வேண்டும். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. மனுஷன் கிடையாது. பாருங்க, அவர் 100க்கு 100 தேவன், 100க்கு 100 மனுஷன். ஆக நம்ம போல ஒரு மனுஷன் கிடையாது, மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவருக்கு ரத்தம் கிடையாது. அந்த தேவன் ரத்த மனுஷனாய் பிறக்கணும்னு சொன்னால் ரொம்ப கடினமான ஒரு காரியம். ரொம்ப உயர்தரமான நிலையிலிருந்து தாழ விழுகிற ஒரு காரியம். ரொம்ப மரியாதையான இடத்துலேருந்து அருமையானவர்களே அவமரியாதையான ஒரு ஸ்தானத்துக்கு இறங்குற ஒரு காரியம்.
இயேசு கிறிஸ்து மனம் மோந்து அதை செய்தார். உனக்காக, உனக்காக, எனக்காக மனம் மோந்து அதை செய்தார். ஆகவே தான் எல்லா ஆசீர்வாதங்களும் இன்றைக்கு இலவசமாக நமக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு மனிதன் செய்த தியாகத்தினாலே இன்றைக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் இலவசமாய் அருமையான நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே பாருங்க, தேவன் மனிதன் ஆகணும்னு சொன்னால் ஒரு சரீரம் அவருக்கு தேவை. ஏன்னா சரீரத்தில் தான் மாம்சமும் ரத்தமும் இருக்குது. அவர் ஒரு சரீரம் இல்லை, அவர் இங்கேயும் இருப்பார், கோடி மைலுக்கு அந்த பக்கமும் இருப்பார். தேவனை கணிக்க முடியாத அருமையான பாருங்கள், மனுஷன் ஒரு 5 அடி மனுஷன், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் வளரணும், இன்னும் நீளம் வேணும்னு சொன்னால் லேத்துக்கு போக வேண்டியது தான். ஆனால் அந்த 5 தான், அதுக்கு மேலே வேற ஒன்றும் கிடையாது. என்ன அருமையானவர்களே, ரத்தம் இருக்கிறது, மாம்சம் இருக்கிறது. பாருங்கள், தேவன் மனிதனாக மாற வேண்டுமானால் இந்த நிலைக்கு கீழே இறங்க வேண்டியது அவசியமாக இருக்குது. போயிட்டே இருக்குது, ஆழம் 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 ஆழம். பாருங்கள், அவ்வளவு இறங்கிக்கிட்டே இருக்கிறது. இங்கே வாசிக்கிறேன், எபிரேயர் நிருபத்திலே 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அல்லாமலும் காளை வெள்ளாட்டு கடாய் வேண்டிய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். கடைசி பகுதியை திருப்பி வாசிக்கிறேன், ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அருமையான, சரீரம் இல்லாமல் ரத்தம் இல்லை, ரத்தம் இல்லாமல் சரீரம் இல்லை. ஆனால் தேவன் அந்த நிலையிலே அவர் இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். ஆகவே ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். கவனிங்க, 2 பதங்களை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று சரீரம், அது அவர் கொடுத்த கரையும், மாம்சத்தையும் இரத்தத்தையும், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார் என்று எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். ஆகவே முதல்ல சரீரத்தில் வந்தார். அது மகா கரையும் கொடுக்கிற ஒரு தாழ்வான ஒரு இடம். அடுத்தவர் சொல்லுகிறாரு, சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர். ஆயத்தம் என்ற பதத்தை குறித்து சில கருத்துக்களை சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், சரியாக வந்தாச்சு. எப்படி வருதுன்னு சொன்னால், நம்ம எல்லாரும் அம்மா வயிற்றிலிருந்து சாதாரணமாக பிறக்கிறோம், இது பிறக்கிறது. ஆனால் இயேசுவுக்கு ஒரு சரீரம் இந்த உலகத்திலே ஆயத்தம் பண்ணப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆயத்தம் என்ற பதத்தை இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். பாருங்கள், பேதுருவில் வாசிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 பேதுரு 3:20. அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். கவனிங்க, நோவா காலத்தில் சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. மழை இதுவரைக்கும் விழவே இல்லை. இப்போல்லாம் மழையை நாம் பார்த்துட்டோம், அவங்க மழையே பார்த்தல. மழைன்னா அது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம். மூடு பனி பூமியை நனைத்திருந்தது, மழையை பார்த்ததே இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த மாதிரி பேழ கப்பல்
நோவாவுடைய கப்பல் வந்து நம்ம கோயிலை மாதிரி 2 மடங்கு நீளம். அதுக்கும் அதிகம் 450 அடி. எவ்வளோ பெருசாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதை விட 450 இது 2 மடங்கு 450 அடி நீளம். அந்த பேழையை அவன் கட்டும்போது ஜனங்களுக்கு இருந்த ஆச்சரியமும் அதிசயமும் கேலியும் பரியாசமும் கணக்கே கிடையாது. ஏன்னா மழையே அவங்க பார்த்ததில்ல. ஆனால் பெரிய மழை வந்து இந்த பேழையை தூக்க போகுதான், தூக்கி மேலே வரைக்கும் தூக்க போகுதான், நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய அதிசயமான ஒரு எண்ணங்களும் அதிசயமான பேச்சுகளும். எங்கே பார்த்தாலும் நோவா பேழை பற்றி தான் பேச்சு. பாருங்கள், அதன் மத்தியில் நோவா கர்த்தர் சொன்னார்னு சொல்லி 450 நீளத்தை அளந்து அது சொன்ன மரத்தை அறுத்துட்டு வந்து கட்டிகிட்டே இருக்கான். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன எண்ணினாலும் சரி, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதன்படி செய், வாழ்ந்திருப்பாய். நீதிமான்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். நீதிமான் சொல்லி கர்த்தர் கொடுத்த கிரயத்தினாலே நாம் இலவசமாய் நீதியை பெற்றுக்கொள்கிறது போதாது. அதுக்கு மேலே நீதிமானாய் வாழ்கிறது எப்படி என்பதை சொல்லி கொண்டிருக்கிறேன். பனையை போல் வளர வேண்டுமானால், லீபனோனுடைய கேதுருவை போல வளர வேண்டுமானால், பாருங்கள் எப்படி வாழ வேண்டும். மக்கள் எல்லாரும் ஊர் முழுதும் இவனை தவிர மிச்சம் எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்னார், அந்த ஒரு வார்த்தையை நம்பி அந்த பேழையை கட்டினான். கடைசியில் பூமியே சுதந்திரிச்சிட்டான். முழு பூமியும் அவனுக்கும் மனைவிக்கும் அவன் குடும்பத்துக்கும் தான். எத்தனை கர்த்தர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார் என்பதை அருமையானவர்களே யோசித்து பாருங்க. அமிக்கு குலிக்கு சரிந்து விழும்படி நன்றோ இழந்து மடியிலே கொட்டுவார்கள் போட்டு. இப்படிப்பட்ட நீதிமானின் உன்னதமான ஜீவியத்திற்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆதாம் முட்டாள். அவன் இவனை போல கடுமையான சூழ்நிலையில் அவனுக்கு வரல. இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவன் மதிக்கலை. கர்த்தருடைய வார்த்தையை கனயீனம் பண்ணான். பாருங்கள், அவனுடைய முடிவு அது ஆசீர்வாதமான முடிவாக இல்லை. உங்களுடைய முடிவை நீங்களே நிர்மாணிக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் என்னை கற்றுக் கொடுத்தார், உன்னுடைய முடிவை நீயே நிர்மாணிக்கிறாய். ஏனென்றால் கடவுள் என்னமோ அங்கேருந்து பரலோகத்திலேருந்து குரங்காட்டி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று வச்சுருக்காரு. சிலரை உயர்த்துறாரு, சிலரை தாழ்த்துறாரு. அவருக்கு என்ன இஷ்டமோ அதுபடி செய்துட்டு இருக்காருன்னு தான் பல வருடங்களாக யோசித்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நீ யுவர் டெசிஷன், உன்னுடைய தீர்மானம், உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதுங்கிறது உன்னுடைய தீர்மானத்தில் இருக்குது. வார்த்தைக்கு கீழ்ப்படிய போறியா, அல்லது அவன் கேலி பண்ணான் இவன் கேலி பண்ணான் சொல்லி மாம்சிய 5 அடி மனுஷனுக்கு பயப்பட போறியா? தீர்மானித்துக்கொள்ளாகவே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுது அருமையானவர்களே, கர்த்தர் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், குமாரனை சிலுவையேற சொன்னார். ரத்தத்தை பார்க்காத மகனே,
கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் பொழுதுதான் அநீதிமானாய் ஆதாம் நீதிமானாய் மாற முடியும். இது விளையாட்டு காரியங்கள் கிடையாது. பாருங்க, அநீதிமானாய் மாறிவிட்ட ஆதாம் நீதிமானாய் மாற வேண்டுமானால் இயேசு சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்த வேண்டும். இயேசு, அடியேன் இதோ இருக்கிறேன், நீர் என்ன சொல்கிறீரோ அதுபடி நான் சொல்கிறேன். ஆகவே மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சத்தியவேதத்தில் நான் வாசிக்கிறோம். உயர்வுக்கு போகணுமா? கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்த வேண்டுமா? அநேர் கண்டு அஞ்ச வேண்டுமா? அநேருக்கு ஆசீர்வாதமாக அமைய வேண்டுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு உறுதியாய் அதிலே நில்லுங்கள். என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்கள். சூழ்நிலையை பார்க்க மறுத்து விடுங்கள். மனைவி பேச்சுக்கெல்லாம் முதலிடம் தராதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் தாருங்கள். சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவாய் தேவன் சொன்னபடி இயேசு கிறிஸ்து கடைசி சொட்டு ரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே ஆதாமுக்காக சிந்தினார் என்பதை தெரிந்து விடுங்கள். அந்த ஆதாம் மூலமாக நாம் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம். அது அருமையானே. ஆகவே கர்த்தர் எந்த காரியத்தை செய்தாலும் பிறருடைய ஆசீர்வாதங்களுக்காக அவர் செய்கிறார் என்று வேதத்திலே திட்டமாய் கற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 33வது வசனம். போர்ச்சேவர் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆயிலும் போர்ச்சேவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவிலே குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அருமையானவர்களே, சிலுவிலே தொங்குவர்கள் மறித்து விட்டார்களான்னு பார்க்குறதுக்கு கடப்பாரத்தை எடுத்து கால் எலும்பு ஒடிப்பானுங்க. அதுவிதமாக 2 திருடனுடைய காலையும் ஒடிச்சிட்டானுங்க. கத்தட்டு வரும்போது கர்த்தர் மறிச்சிட்டாரு. ஆகவே ஒடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கையில் இருந்த ஈட்டி எடுத்து இயேசுவின் விழாவிலே ஒருவன் குத்தினான். அப்பொழுது தண்ணீரும் இரத்தமும் வந்தது. அர்த்தம் என்னன்னு கேட்டால், கடைசி சொட்டு ரத்தம் ஆதாமுக்காக தரையிலே சிந்தப்பட்டு விட்டது. மனுஷனுக்காக தரையிலே சிந்தப்பட்டு விட்டது. பூமிக்காக தரையிலே சிந்தப்பட்டது. தேவ சித்தம், அது இயேசுவின் கிரயம். இன்றைக்கு நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அவர் என் கிறிஸ்தவத்தில் ரொம்ப முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொள்வது. 2வது, இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்வது. அவ்விதமாக செய்யும் பொழுது இன்றைக்கு உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் நாளைக்கு உங்களுக்கு பார்த்து பயப்படுவார்கள். ஆகவே ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். எல்லாரும் தயவுசெய்து எழுந்திருப்போம். எல்லாரும் ஒரு அறிக்கை இடுவோம், சின்ன அறிக்கை. நான் நீதிமான், நான் பனையை போல் செழித்து லீபனோன் கேதுவை போல் வளருவேன். தேவன் என்னை வளர வைக்கிற தேவன். ஆமேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். நீர் எங்களை வாழ வைக்கிற தேவன், வளர செய்கிற தேவன். கர்த்தாவே, லீபனோன் கேதுருவை போல எங்களை வளர செய்கிற தேவன். குடும்பங்கள் அப்படி வளருவதாக, செழிப்பதாக, தொழில்கள் விதமாக செழிப்பதாக, மக்கள் செழிக்கும்படி இந்த வசனத்தின்படி நான் கேட்கிறேன். கர்த்தாவே, எல்லாரும் நம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் தர
அதன்படியே செய்ய மன உறுதியை தர வேண்டும் என்று இயேசுவின் கல்வாரி மூலமாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.